700 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பில் இருந்த 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 240 ஏக்கர் நிலத்தை அறநிலையத்துறை தற்போது மீட்டிருக்கிறது. சென்னை ஐகோர்ட் உத்தரவுப்படி 240 ஏக்கர் கோயில் நிலத்தை கையகப்படுத்தி அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. காவல்துறையினர் உதவியுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு நிலத்தை அதிரடியாக மீட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், மேலதிக தகவல்கள். கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசாமி திருக்கோயில், அதாவது இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான திருப்போரூர் முருகன் கோயில் கிட்டத்தட்ட 700 கோடி மதிப்பிலான நிலங்கள் அதிரடியாக மீட்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தனிநபர் ஒருவர் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வந்ததாக சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு வழக்கறிஞர் ஒருவர் இந்த நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை விசாரித்த நீதிபதி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை, ஆக்கிரமித்த நிலங்களை உடனடியாக மீட்டு சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் காலையில் திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த வட்டாட்சியர் அவருடைய தலைமையில் திருப்போரூர் காவல்துறை 10க்கும் மேற்பட்ட காவல்துறை முன்னில் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை அதிரடியாக அதிகாரிகள் மீட்கப்பட்டுள்ளனர். அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு 240 ஏக்கர் கோயில் நிலங்கள், அதனுடைய மதிப்பு 700 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான இடங்கள் பல ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வந்த நிலையில் இன்றைய தினம் அதிரடியாக 700 கோடி மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் திருப்போரூர் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.